என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்ரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஹாட் டாபிக் காஷ்மீர் பிரச்சனை தான். காஷ்மீர் நமக்கு எப்பவுமே பிரச்சனையாக தான் இருந்திருக்குது. பட் இப்போ அது கொஞ்சம் இந்த பஹல்காம் அட்டாக்கில் கொஞ்சம் பிரச்சனை பெருசாகிடுச்சு. முதல்ல நம்ம பங்குச்சந்தையை பற்றி பேசுகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பொதுவான விஷயங்களுக்கு வருவோம். பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் இதை பற்றி ஒரு பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது நேற்று பார்த்திங்கன்னா பெரும்பாலான சேனல்களில் இந்தியா பாகிஸ்தான் வார் வந்துடும், வார் வந்தால் என்னென்ன நடக்கும், ஸோ அப்படி பற்றி தான் வந்து பெரும்பாலும் வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு இதை விட மோசமான சூழ்நிலைகள்லாம் வந்திருக்குது. அப்போல்லாமே வந்து ஒரு வார், ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் அப்படிங்கிறது வரல. ஒரு உதாரணத்துக்கு வந்து புல்வாமா அட்டாக் பார்க்கலாம். ஸோ இப்போ இறந்தது வந்து 28 பேர், அப்போ இறந்தது கிட்டத்தட்ட 40 பேர். இப்போ இறந்த 28 பேரும் சிவிலியன், அப்போ இறந்த 40 பேரும் வந்து இராணுவ வீரர்கள். அப்போ ஒன்றும் பெருசாலாம் வந்து நடக்கலை. ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று பண்ணாங்க. ஸோ அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கினுடைய எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 எதிர்கட்சிகள்லாம் வந்து ஒரு திருப்தியாக சொல்லலை. ஏன்னா ஆளே இல்லாத இடத்துல போய் குண்டு போட்டுட்டு வந்தாங்க. அவங்க வந்து ஒரு பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து இவங்க ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தணும்னு சொன்னாலும் பாகிஸ்தானுக்கு வந்து எதுவும் பெருசாக டேமேஜ்லாம் இல்லை. ஆனால் வந்து நம்முடைய நாட்டு விமானம் வந்து ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டது. நான் உங்களுக்கு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிடுறேன் பாருங்கள். நீங்கள் கூகுளில் போயோ இல்லை சாட் ஜிபிடிலையோ இந்த கேள்வியெல்லாம் கேட்டிங்கனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பதில் வந்துடும். ஒரு பக்கம் இது ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா ஆச்சா போச்சா நான் கீச்சிடுவேன் காய்ச்சிடுவேன்ட்டு ஒரு வீர வசனங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் வந்து அதை எப்படி சொல்கிறதுனா, நம்முடைய நாட்டு தலைவர்கள், நம்முடைய அரசு அதிகாரிகள் எல்லாரும் நாடு தான் முக்கியம் அப்படின்னு நேர்மையாக இருந்து நாட்டை நல்ல வழியில் கொண்டு போயிருந்தாங்கன்னா எப்பேற்பட்ட எதிரியும் நம்ம வந்து சமாளிச்சிடலாம். நான் வந்து சின்ன வயசில் படித்த ஒரு கவிதை, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கவிதை. அப்போ எனக்கு வந்து ஒரு ஆங்கில புலமை கிடையாது. இது வந்து ஆங்கில கவிதை. என்னுடைய ஆசிரியர் இதை வந்து ஆங்கிலத்தில் படித்து இதை வந்து அப்புறம் ஒரு கவிதை விரும்பி, ஸோ அதனால் அவர் வந்து நல்லா அழகாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த கவிதை எனக்கு இப்போ முழுசாக ஞாபகம் இல்லை. ஒரு தோராயமாக சொல்கிறேன் பாருங்கள். அந்த கவிதை எப்படி நடக்குதுன்னா, ஒரு நாட்டில் ஒரு 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 நாடு எதிரி நாட்டாக கூட போர் தொடுத்து இந்த நாடு வந்து தோற்று போயிடும். அந்த தோற்று போன நாட்டினுடைய ஒரு இராணுவ வீரர் அவர் வந்து இந்த கவிதையை சொல்கிறார். அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, எங்களுடைய நாட்டினுடைய கோட்டை, அந்த கோட்டையினுடைய மதில் சுவர்கள் 25 அடி 30 அடி உயரம் இருக்கும். ஒரு பறவை மட்டும்தான் உள்ளே வர முடியும், வேறு யாரும் உள்ளே வர முடியாது. அந்த மாதிரி அது ஒரு ஒரு கவிதைனாலே அது ஒரு நயம். அதாவது கம்பவுண்ட் சுவர் வந்து பெருசாக இருக்குது, கோட்டை மதில் சுவர்கள் பெருசாக இருக்குதுன்னு சொல்லலாம். அது சொல்லிவிட்டு பறவை மட்டும்தான் உள்ளே வர முடியும். அதே போல் வந்து கோட்டையை சுற்றி வந்து பாதுகாப்பு வீரர்கள் நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்க நின்று அப்படியே வரிசையாக நிற்பாங்க. அவங்களுக்கு இடையில் காற்று மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஸோ காற்று தவிர வேறு எதுவும் உள்ளே போக முடியாது. ஸோ அப்போ என்னென்னா, இதுதான் இந்த கவிதை நயம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு, சரி எவ்வளவு பாதுகாப்புகள் இருந்தும் ஏன் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அரசருடைய அறைக்கு நேராக செல்வதற்கு ஒரு சுரங்கப்பாதை இருக்கின்றது. அந்த சுரங்கப்பாதையில் காவல் காத்து கொண்டிருந்த இராணுவ வீரன் லஞ்சம் வாங்கி கொண்டு எதிரி நாட்டு இராணுவ வீரர்களை அந்த சுரங்கப்பாதை வழியாக அனுப்பிவிட்டான். இதை அனுப்பிவிட்ட உடனே அவர்கள் நேராக அரசருடைய அறைக்கு சென்று அரசரை கொலை செய்து விட்டார்கள். அந்த காலத்தில் வந்து ஸ்போர்னு வந்ததுன்னா, ஒரு நம்முடைய ராஜா இறந்துட்டாருன்னு சொன்னாலே நம்ம தோத்துட்டா மாதிரி தான் கணக்கு. ஏன்னா மக்களுக்கு ஒரு இது இருக்காது, ஒரு வேகம் இருக்காது சண்டை போடுறதுக்கு. பெரும்பாலும் சரண்டர் ஆகிடுவாங்க. ஸோ அப்போது அந்த அந்த கவிதை வந்து எப்படி இருக்குனாக்கா, எங்ககிட்ட வந்து குதிரைப்படை இருந்தது, காலாட்படை இருந்தது, யானைப்படை இருந்தது. ஆனால் இந்த லஞ்சத்தை எதிர்த்து போராடுவதற்கு எங்களிடம் எந்த படையும் இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா,
நாம் வந்து முதல்ல நம்ம நாட்டில் இருக்கிற லஞ்சம், ஊழல் இதெல்லாம் சரி பண்ணால் தான் எதிரி நாடுகள் கிட்ட நாம் வந்து ஒரு கெத்தா நிற்க முடியும். ஸோ ஒரு செய்தி நான் ஒரு சாட் ஜிபிடியை கேட்டேன். 1951லேருந்து 2021 வரைக்கும் இந்த 70 ஆண்டு காலகட்டத்தில் நம்முடைய இராணுவத்தில் கிட்டத்தட்ட 2400 இராணுவ விமானங்கள் நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. எதிரி நாட்டு கூட போய் சண்டை போட்டுலாம் வாழல. எதிரி நாட்டுக்கிட்ட சண்டை போட்டு ஏதோ 2, 3 விமானங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் சாதாரணமாக ட்ரெயினிங் இல்லை, சாதாரணமான விஷயங்கள் இல்லையே. வந்து கிட்டத்தட்ட இராணுவ விமானங்கள் வந்து கிட்டத்தட்ட 2400 இராணுவ விமானங்கள். அதில் கிட்டத்தட்ட பாதி இராணுவ விமானங்கள் வந்து ஃபைட்டர் ஜெட்டு. ஒரு ஃபைட்டர் ஜெட்டும் பார்த்திங்கன்னா 2000 கோடி 3000 கோடி செலவாகும். ஸோ ஒரு வெளிநாட்டு நண்பர் என்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார், சார் உங்கள் நாட்டில் இருக்கிறதுலாம் வந்து இராணுவ விமானங்கள் கிடையாது சார், அதெல்லாம் வந்து ஃப்ளையிங் காஃபின், பறக்கும் சவப்பெட்டிகள் அப்படின்னு சொன்னார். அதான் சொன்னேன், எங்கள் ஊரில் சவப்பெட்டியில் கூட ஊழல் பண்ணுவாங்கங்க. இந்த இராணுவ வீரர்களுக்காக சவப்பெட்டி வாங்குறதுல ஒரு ஊழல் இருந்தது. அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே வெளியே வந்த செய்தி இது. ஸோ எல்லாத்துலேயும் ஊழல், எதிலும் ஊழல், எல்லாத்துலேயும் ஊழல் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு நம்முடைய பொருளாதாரம் மிகச்சிறந்த அளவில் இல்லை. அப்போ வந்து நிறைய இராணுவ வீரர்களை வந்து நம்ம வந்து ரெக்ரூட் பண்ண முடியாது. ஒரு இராணுவ அதிகாரியே பேசியிருக்கிறாரு, கிட்டத்தட்ட 1,80,000 இராணுவ வீரர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. அப்போது நமக்கு தேவையான இராணுவ வீரர்கள் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு, அந்த சவப்பெட்டி ஊழல் வந்தது இல்லைங்களா? அப்போ அதை பற்றி பார்க்கும்போது என்ன ஆகுது, இராணுவ வீரர்களுக்கு நாம் வாங்கி கொடுக்கின்ற தளவாடங்கள், கருவிகள், ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ராத்திரியில் வந்து எதிரி நம்ம நாட்டுக்குள்ளே வரானா அப்படின்றத வாட்ச் பண்ணுறதுக்காக நைட் காகல்னு சொல்லுவாங்க. அதாவது நைட் விஷன், அந்த கண்ணாடி போட்டிங்கன்னா இரவு நேரத்துலேயும் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த மாதிரி கருவிகள் இதெல்லாம் வந்து விலை உயர்ந்த கருவிகள். இப்போ இதில் எல்லாமே வந்து ஒரு நல்ல கருவிகள் வாங்கப்பட்டதா, அல்லது நம்ம லஞ்சம் வாங்கி கொண்டு ஊழல் செய்துவிட்டு தரமற்ற கருவிகள் வாங்கி கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ ஒரு நாடு எதிரி நாட்டிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள அந்த காலத்தில் சொல்லுவாங்க குதிரைப்படை, காலாட்படை, யானைப்படைன்ட்டு. இந்த காலத்தில் இராணுவம், நான் இங்கிலீஷில் சொல்லிடுறேன், நமக்கு தமிழ் கொஞ்சம் தகராறு, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு, எத்தனை ஃபோர்ஸ் வேணாலும் இருக்கலாம். எத்தனை ஃபோர்ஸ் இருந்தாலுமே அங்கே லஞ்சம்ங்கிற ஒரு ஃபோர்ஸுக்கு எதிராக போராடுறதுக்கு எந்த நாட்டாலையும் முடியாது. ஸோ ஏற்கனவே நம்ம பல செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற சிலரே வந்து லஞ்சம் வாங்கி கொண்டோ அல்லது ஒரு ஹனி ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பெண்களிடம் மயங்கி அது மூலமாகவோ பாகிஸ்தான் நாட்டுக்கே வந்து உளவு பார்த்துருக்குறாங்க, உளவு செய்திகள் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம சர்வசாதாரணமாக பார்க்குறோம். ஸோ இப்போது அங்கேருந்து வந்த தீவிரவாதிகளை ஓகே நீங்கள் கண்டுபிடிச்சிறீங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துறீங்க, அதெல்லாம் ஓகே, அது கண்டிப்பாக செய்ய வேண்டியது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு தகவல் கொடுத்தவனுங்க ஒரு அழகிய பெண்ணிடம் மயங்கி அதுக்காக வந்து நம்ம நாட்டையே காட்டி கொடுத்த துரோகிகள், அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? ஸோ இது வந்து என்ன சொல்கிறதுனா, நம்ம வந்து கொஞ்சம் பிரச்சனையை வந்து கொஞ்சம் ஒரு பெருசாக ஆக்கி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து ஒரு நடந்த விஷயம் கண்டிப்பாக வந்து இது ஒரு துக்ககரமான விஷயம், கண்டிக்கத்தக்க விஷயம். ஒரு நிராயுதபாணியாக இருக்கின்ற ஒரு டூரிஸ்ட்டை வந்து கொலை பண்ணது வந்து எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அட் எனி காஸ்ட்டு அந்த தீவிரவாதிகளை பிடிச்சு தண்டிக்கணும். இதில் மாற்று கருத்து இந்தியாவில் யாருக்குமே இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் வேறு சில விஷயங்களும் இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று, இதற்கு மதச்சாயம் பூசக்கூடாது. அந்த இடத்துல கொலை செய்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த கொலையிலிருந்து இந்த டூரிஸ்டுகளை பாதுகாப்பதற்காக போராடியவர்களும் அதே மதத்தை சேர்ந்தவங்க தான். ஏன்னு சொன்னால் இந்த ஒரு காஷ்மீரினுடைய ஒரு அங்கே வந்து பொருளாதாரம் சரி கிடையாது, அங்கே எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது. ஸோ அங்கே வந்து வெறும் விவசாயம் தான், விவசாயத்தில் ஒன்றும் பெருசாக வந்துடாது.
ஸோ அதை விவசாயம் தாண்டி ஒரு சிறிய தொழில் நடக்குதுன்னு சொன்னால் அது வந்து டூரிசம் தான். ஸோ இந்த டூரிசத்தை நம்பி தான் நிறைய மக்கள் அங்கே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தீவிரவாத செயல் நடந்ததுனால் அங்கே டூரிஸ்ட் போக மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். அதற்காகவே அந்த தீவிரவாதிகளாக இருப்பவர்கள் அவங்களுடைய மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலுமே அதையும் எதிர்த்து போராடி ஒரு சையத் என்பவர் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறாரு. உண்மையிலேயே அவர் வந்து ஒரு மாவீரர். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து இந்த தீவிரவாதிகளை நம்ம கண்டம் பண்ணுறோமோ அந்த நேரங்கள்லாம் இந்த சையத் என்பவர் மாதிரியான ஒரு வார்த்தை நம்ம கூட பாராட்டணும். அப்போ தான் இது வந்து மதச்சாயம் பூசப்படாது. ஆனால் நிறைய பேர் வந்து தீவிரவாதிகள் அதை பண்ணிட்டாங்க, தீவிரவாதிகள் அதை பண்ணிட்டாங்க, நிராயுத பாணியாக இருக்கிறவங்கள பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஓகே, பேசுகிறா, நம்ம எது வேணாலும் பேசலாம் இல்லைங்களா? ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்களுடைய வீடுகள் மட்டும்தான் புல்டோசர் வச்சு இடிக்கப்படுகிறது. அப்போ புல்டோசர் வச்சு இடிக்கிறீங்களே, அவங்க என்ன நிராயுதம் பாணி தானே? அவங்க எதிர்க்க இருக்கிறவங்க புல்டோசர் வச்சுன்னு இருக்கிறாங்களா? ஸோ அது வந்து லாஜிக் கிடையாது. நான் வந்து இந்த தீவிரவாதிகளோட செயலை கண்டிப்பாக வந்து நியாயப்படுத்தலை. கண்டிப்பாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு 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 நல்ல மனநிலையில் இருக்கிற எவனுமே இந்த தீவிரவாத செயலை ஆதரிக்க மாட்டான். இந்த தீவிரவாத செயலை ஒருவன் ஆதரிக்கிறான் என்றால் அவன் நல்ல மனநிலையில் இல்லை என்ற அர்த்தம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இதனை மதச்சாயம் பூசுவதற்காக சிலர் முயற்சிக்கிறார்களே, அதை மட்டும்தான் நாம் பேசுகிறோம். மற்றபடி வந்து தீவிரவாதத்துக்கு இந்தியாவில் யாரும் ஆதரவு கிடையாது. இதை அந்த மதத்தை சேர்ந்தவர்களே நிரூபித்திருக்கிறார்கள். அந்த மதத்தை சேர்ந்தவர்களே அந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள். தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். தீவிரவாதிகள் செய்வது சரின்னு இருந்தாக்க அவங்க சும்மா இருந்திருக்கலாம் இல்லையா? எதுக்காக போகிறான்னா, டூரிஸ்ட்டை காப்பாற்றுறதுக்காக எதுக்காக போகிறான்னா? ஸோ ஏன்னா நம்ம எதையாவது பேசணும்னா உடனே நம்ம என்ன சொல்ல வரோன்றதை விட்டுட்டு இவன் வந்து ஆன்டி நேஷனல், இவன் வந்து தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்ணுறான்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அது வந்து கிடையாது. ஸோ என்ன இந்த இடத்துல பிரச்சனைனா, ஒன்று நடந்த ஒரு விஷயத்தை வந்து மதச்சாயம் பூசுறது, அதை வந்து விட்டுடணும். ரெண்டாவது, இந்த அடிப்படை பிரச்சனைகள் என்ன, இதெல்லாம் வந்து ஒரு தீவிரவாதம்ன்றது வந்து பெரும்பாலான நாடுகளில் இருக்குது. அது வந்து இருக்க தான் செய்யும். அதுக்கு தீர்வுன்றது வந்து ஒரு இராணுவ தீர்வு மட்டுமே ஒரு பெரிய தீர்வு ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ மற்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. அவன் வந்து ஒரு பொதுவாக சொல்லுவாங்க, மெடிக்கல் ஃபீல்டில் சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நோய் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டாக்டரை போய் பார்த்து மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றத விட, நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒழுங்காக செய்யணும் அப்படின்வாங்க. அப்போது அந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த 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 மாதிரி வந்து தீவிரவாத தாக்குதல்கள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ அதில் வந்து முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஷ்மீரில் இருக்கிற வறுமை. ஸோ இந்த வறுமையின் காரணமாக தான் நிறைய இளைஞர்கள் வந்து வழி தவறி போகிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ ஓரளவுக்கு நல்ல படித்தவனுக்கு வேலை கிடைக்குது, நல்ல சம்பளம் கிடைக்குது அப்படின்போது கண்டிப்பாக வந்து அவன் தவறான வழியில் போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். வேறு வழி இல்லை. இந்த கசாப்னு ஒருத்தனை பிடிச்சி தூக்கில் போட்டாங்க போன தடவை மும்பை டெரர் அட்டாக்கில். கடைசியில் அவன் கொடுக்குற வாக்குமூலம் கேட்டால் அவனுக்கு 1.5 லட்ச ரூபாய் காசு கொடுத்துருக்குறாங்க. ஒரு 1.5 லட்ச ரூபாய் காசுக்காக அவன் வந்து ஒரு தீவிரவாதியாக மாறி, அவனுக்கு நல்லா தெரியும் நம்ம தீவிரவாதி ஆனோம்னா நம்ம என்னைக்கா இருந்தாலும் போட்டு தள்ளுவாங்க அப்படின்னு தெரியும். தன்னோட உயிரையே பணயம் வைக்கிறான்னா அப்போ அவன் எப்பேற்பட்ட ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்திருப்பான்னு பாருங்கள். ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு இல்லைங்களா, நம்ம வந்து கொலை துப்பாக்கியெல்லாம் வேணாம், சும்மா போய் ஒரு பக்கத்து கடையில் போய் யாரோ ஒரு பொருளை திருடுறான், நான் உனக்கு 1.5 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னால் நம்ம செய்வோமா? கண்டிப்பாக செய்ய மாட்டோம். ஸோ எதுக்காக அதை சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு அங்கே வந்து ஏழ்மை. ஸோ முதல்ல வந்து அந்த பொருளாதார ரீதியாக ஒரு மாநில மக்களை நம்ம எப்படி மேலே கொண்டு வரணும். ஸோ இது பொருளாதார தீர்வு தான் வந்து இது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்குமே தவிர வேறு எந்த மிலிட்ரி தீர்வுலாம் வந்து இருக்காது. எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு மிலிட்டரி அப்படிங்கிறது ஆனானப்பட்ட அமெரிக்காவே
வியட்நாம்ங்கிற ஒரு குட்டி நாடு கூட வந்து ஜெயிக்க முடியல, தோத்தாங்க. அந்த வியட்நாம் கூட கடைசி வரைக்கும் சண்டை போட்டு, கடைசி வரைக்கும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துட்டு, வேறு வழியே இல்லாம ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல கெமிக்கல் பாம் யூஸ் பண்ணாங்க. அந்த கெமிக்கல் பாம் யூஸ் பண்ணும்போது தான் அந்த ஒரு குழந்தை மேலே அந்த கெமிக்கல் பட்டு அந்த குழந்தை வந்து பதறி அடிச்சிங்கன்னு நிர்வாணமா ஒரு ரோட்டில் ஓடி வர்ற ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து அது உலக பிரசித்தி பெற்று அமெரிக்க மக்களே கொந்தளித்து எழுந்து இந்த இராணுவ நடவடிக்கை வியட்நாமுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையை நிறுத்துங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அமெரிக்காவும் வியட்நாம் சண்டை போட்டுக்கிறான், இப்போ ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கணும் இல்லையா? ஆனால் அந்த காரணத்தை மக்கள் ஏற்க தயாராக இல்லை. இது அத்தனைக்கு ஒரே காரணம், ஒரு சிறுமியனுடைய நிர்வாணமான வாழ்க்கையினுடைய பயத்தில் அந்த பெண் அந்த கெமிக்கல் பம் பட்டதுனால வந்த கொப்புளங்களோடு இந்த ஓடி வர காட்சி தான். ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, மக்கள் வந்து எப்பவுமே வந்து நல்லவங்க. அவங்கள வந்து சில அரசியல்வாதிகள், சில அரசியல் சார்புடையவர்கள் அவங்களே மடை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுறது, எதை எடுத்தாலும் மதச்சாயம் பூச வேண்டியது. ஸோ இதை தான் பண்ணுவாங்களே தவிர, ஆனால் பொதுவான மக்கள் எல்லோருமே நல்லவர்கள். அவங்களுடைய எல்லாம் நல்ல சிந்தனைகள் மட்டும்தான் இருக்கும், கெட்ட சிந்தனைகள் எதுவுமே இருக்காது. ஸோ யாரையுமே வந்து இவங்க இந்த மதம் சேர்ந்தவங்க, அந்த மதம் சேர்ந்தவங்க அப்படின்னு பிரித்து பார்க்க மாட்டாங்க. இவங்க செஞ்சது சரியா அல்லது இவங்க செஞ்சது சரியா, அந்த தீவிரவாதிகள் சுட்டது தப்பு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்ககிட்டேருந்து டூரிஸ்ட்டை காப்பாற்றுறதுக்காக ஒரு குதிரைக்காரர் போராடினார், அவர் ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதில் வந்து 2-3 விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒன்று, இந்த மாதிரி வந்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மாநிலத்தை முன்னு கொண்டு வரதெல்லாம் அவங்களுக்கு 1 மாதம் 2 மாதம்லாம் நடந்துடாது. அதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். அதுக்குண்டான முயற்சிகள் ஒரு பக்கம் நம்ம தனியாக எடுத்துன்னு இருந்தாலுமே, இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பாதுகாப்புத்துறை, அவங்க இன்டெலிஜென்ஸு, இந்த மாதிரி அவங்க வந்து உள்ள அந்த ஊரில் இருக்கிற நல்ல இளைஞர்களை வந்து கையில் போட்டுக்கின்னு அவங்களுக்கு சில பண உதவிகள் செய்து அவங்கள நமக்கு இன்ஃபார்மராக வச்சுருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து எல்லாருமே செய்வாங்க. ஸோ அந்த அந்த மிலிட்ரி இன்டெலிஜென்ஸு அது வந்து ஒரு பெரிய லெவலில் தோல்வி அடைஞ்சிருக்கு. குறிப்பாக போன தடவை புல்வாமாவில் அந்த மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்தவரே சொல்லியிருக்கிறாரு, செக்யூரிட்டி லேப்சஸ் நிறைய இங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஒரு இராணுவ அதிகாரிகளுக்கே அங்கே செக்யூரிட்டி லேப்ஸ் இருந்திருக்குன்னா, இங்கே டூரிஸ்ட்டுங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? ஸோ இதுக்கு வந்து யார் பொறுப்பு? சரி, இதுக்கப்புறம் நம்ம வந்து வாகா பார்டரில் வந்து டெய்லி ஒரு இது பண்ணுவாங்க, அதை நிறுத்திட்டோம். சரி, அது ஏற்கனவே பல தடவை நிறுத்துனீங்க, இப்போ ஒரு நிறுத்துனீங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது திரும்பி ஆரம்பிச்சிட போகுது. இந்த மாதிரி வந்து தூதரக அதிகாரிகள், இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தானியர்கள் எல்லாம் வெளியே போகணும். என்னன்னாக்கா, தவறு செய்தவன் ஏதோ ஒரு தீவிரவாதி, அவனை பனிஷ் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ நம்ம யாரை பனிஷ் பண்ணுறோம்? பாகிஸ்தான்லேருந்து நம்ம நாட்டில் வந்து மருத்துவ உதவிக்காக நம்ம நாட்டுக்கு வந்து நோயாளிகள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களாம் நீ 24 மணி நேரத்தில் கிளம்பு, 48 மணி நேரத்தில் கிளம்பு அப்படின்னு சொல்கிறது. அந்த நோயாளி என்ன பண்ணான்? அந்த நோயாளி அந்த தீவிரவாதியை சப்போர்ட் பண்ணானா? இல்லை, சிந்து நதியை நாங்கள் நிறுத்திடுவோம். சரி, சிந்து நதியை நிறுத்தினீங்கன்னா அதனால் பாதிக்கப்பட போகிறது பாகிஸ்தானோட விவசாயம் பாதிக்கும். பாகிஸ்தானோட விவசாயம் பாதித்தா என்ன நடக்கும்? அந்த நாட்டு விவசாயிகள் வறுமையில் வாடுவாங்க. ஸோ ஒரு நோயாளிகளையும் ஒரு விவசாயிகளையும் குறிவைத்து செய்வது தான் எதிர்த்தாக்குதலா? அப்போது ஒரு ஒரு டூரிஸ்ட்டை வந்து டார்கெட் பண்ணி ஒருத்தன் இறக்கமே இல்லாமல் ஒருத்தன் சுட்டு தள்ளி இருக்கிறானாக்கா, அப்போது அவனுக்கு வந்து ஒரு நேர்மையான மனநிலை இல்லை. அப்போது என்ன நடக்குதுனாக்கா, அப்போது அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவனும் வந்து நிராயுதபாணியாக இருக்கிற ஒரு டூரிஸ்ட்டை டார்கெட் பண்ணுறான். நாமெல்லாம் நிராயுதபாணியாக இருக்கிற ஒரு நோயாளி, நிராயுதபாணியாக இருக்கிற ஒரு விவசாயி, இவங்கள தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். பாகிஸ்தான் இராணுவத்தை நம்ம டார்கெட் பண்ணுறோமா? பாகிஸ்தான் இராணுவத்தை டார்கெட் பண்ணி இது வரைக்கும் என்ன செஞ்சாங்க? ஸோ நடுவில் அந்த கதையை நான் சொல்ல மறந்துட்டேன். 1951லேருந்து 2021 வரைக்கும் இந்த 70 வருஷத்தில்
இந்திய இராணுவ விமானங்கள் கிட்டத்தட்ட 2400 இராணுவ விமானங்கள் விபத்துக்குள்ளாயிருக்கு. அது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன் இப்போ. அப்போனா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 30 விமானம், ஒரு மாசத்துக்கு 2½ விமானம். ஒரு விமானமும் 1000 கோடி, 2000 கோடி. பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு 2000 கோடி, 3000 கோடி நாம வச்சுருக்கிற இராணுவ விமானங்கள் யார் கூடவும் போராடிலாம் வந்து தோக்கல. தானா விழுந்து சாகுறாங்க. இதில எத்தனை பைலட்டுகள் உயிர் போயிருக்கு, எத்தனை விமானங்கள் அழிஞ்சிருக்குது, எத்தனை 1000 கோடி. தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூ. 2150 கோடி குடுக்கணும் கல்விக்காக. தமிழ்நாட்டில இருக்கிற ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் இருக்கிற நாடு. இதில எத்தனை கோடி மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்க மொத்த பேருக்கு சேர்ந்து ஒரு ரூ. 2150 கோடி. அதை நிறுத்தி வச்சிருக்கிற மத்திய அரசு, சர்வசாதாரணமா எத்தனையோ விமானங்கள் விழுந்து நொறுங்குது. அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, இந்த ஃப்ளையிங் காஃபின் அப்படின்னு தான் சொல்கிறாங்க வெளிநாட்டில அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து விமானப்படை மட்டும். நீங்கள் இன்னும் மற்றதெல்லாம் பார்க்கணும். கப்பல் படையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இராணுவத்தில் எவ்வளோ, ஆர்மியில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதில் எவ்வளோ தளவாடங்கள் வாங்கப்படுகின்றது, அதில் எவ்வளோ ஊழல் நடக்கின்றது, எவ்வளோ அதான் சொன்னேனே, சவப்பெட்டிலே ஊழல் பண்ண நாடு நம்ம நாடு. ஸோ இப்போ நான் இதை பேசின உடனே யாரோ நான் வந்து பிஜேபிக்கு எதிராக பேசுகிறதா நினைக்காதீங்க. இப்போ நான் அந்த சவப்பெட்டி ஊழல்னு சொன்னது அது பிஜேபி பீரியடில் நடந்தது கிடையாது. 1950லேருந்து 2020 வரைக்கும் 2400 இராணுவ விமானங்கள் அழிஞ்சதுன்னு சொன்னப்போ, இந்த 70 வருஷம் வந்து பிஜேபி இங்கே ஆட்சியில் இல்லை, 10 வருஷம் தான். நடுவில் பிஜேபி வாஜ்பாய் ஒரு 5 வருஷமும், இங்கே பிஜேபி ஒரு 10 வருஷம், ஒரு 15 வருஷம் தான் இங்கே வந்துருக்கிறாங்க. மீது 55 வருஷம் காங்கிரஸாக இருந்திருக்கிறாங்க. ஸோ நான் வந்து எந்த ஒரு கட்சிக்கு எதிராகவும் பேசலை. நான் வந்து இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு மனிதனா, பை ரேஸ் ஐ எம் அன் இண்டியன். அதனால் இந்தியா மேலே எனக்கு ஒரு அக்கறை இருக்குது. அந்த அக்கறையினால் பொதுமக்கள் சார்பாக தான் நான் பேசுகிறேன்னே தவிர, நான் வந்து எந்த கட்சி சார்பும் கிடையாது, எந்த உள்நோக்கமும் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப ஜாஸ்தி பேசினா தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஏன்னா நான் இந்திய குடிமகன் கிடையாது. ஸோ வெளிநாட்டு குடிமகன் இந்தியாவில் அரசியல் பேசக்கூடாது, அது ஒரு சட்டம் இருக்குது. ஸோ இல்லைன்னா என்னோடய விசாவை கேன்சல் பண்ணிட்டு, நீங்கள் போய்ட்டு வாங்க சார், டாட்டா பை பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிஸ்க்கெல்லாம் எனக்கு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம மனசில் பட்டதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ டு சம்மரைஸ் திஸ், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அந்த ப்ரிவென்ஷன்றது 2 வகையில் வரணும். ஒன்று நீண்ட கால அடிப்படையில் அது பொருளாதார சூழ்நிலை எப்படி மேம்படுத்துறது, குறுகிய கால அடிப்படையில் இந்த இன்டெலிஜென்சிலாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, பலப்படுத்துறது, இதெல்லாம் பார்க்கணும். அஃப்கோர்ஸ் எதையும் மீறி ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னு வந்தால் நம்ம டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும், மருத்துவம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு உண்டான நடவடிக்கைகளும், அந்த தீவிரவாதிகளை எப்படி பிடிக்கலாம், அவங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கலாம், ஸோ அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இது ஒரு பொதுமக்களை பாதிக்காத வகையில் தீவிரவாதிகளை மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி ஸோ ஏதாவது நம்ம அரசாங்கம் செய்யணும் அப்படின்றது தான் பொதுமக்களுடைய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.